சின்ன காஞ்சிபுரம் கோகுலம் தெருவில் உள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலயத்தில் அக்னி வசந்த மகாபாரத திருவிழா விமரிசையாக நடைபெற்று வருகிறது. காஞ்சிபுரம் அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்று வரும் அக்னி வசந்த மகாபாரத பெருவிழாவில் இளைய பாரத காவிய கவிஞர் KV பால்ராஜன் அவர்களால் பரமனை வேண்டி பாசுபதம் பெறுதல் என்கின்ற தலைப்பில் மகாபாரத சொற்பொழிவு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முன்னாள் கவுன்சிலர் TP சீனிவாசன் குடும்பத்தினர் சார்பில் சொற்பொழிவு ஆற்றும் ஆன்றோர்களுக்கும் ஆலயத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கும் நினைவு பரிசுகள் வழங்கி பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டது. இதில் அவரது குடும்பத்தை சேர்ந்த அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். விழா ஏற்பாடுகளை விழா குழுவினர் மற்றும் நிர்வாகிகள் பக்தர்களுடன் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மகாபாரத சொற்பொழிவை கேட்டு மகிழ்ந்தனர். இவருக்கு புரியல பாவம். சரி 10,000 வந்தது, அவன் சொல்றத செய்யணும்னு கூப்பிட்டாந்துக்கிறான், செஞ்சிருவோம் அப்படின்னு தோல் மேல இந்த நாதஸ்வரத்தை எடுத்து வச்சு விளக்கு பக்கத்துல நின்றுந்தானே இவரை ஊத சொன்னான். ஊதியா ஊதியா ஊதின உடனே இவர் விளக்கு பக்கத்துல எடுத்தேன்னு நாதஸ்வரத்தை எடுத்து வச்சு நலந்தானா நலந்தானா உடலோ உள்ளமோ நலந்தானா இவர் கச்ச இருக்கிறார்கள். ஈர ஆடையை மேலே இருக்கிற போது அவயவங்கள் தெரியும். அதை கண்ணை திறந்திருக்கின்ற அருவனும் பார்த்தால் காம. TP கன்னிவேல் அவர்களுடைய தம்பி உடன்பிறந்த சகோதரர் TP சீனிவாசன் ஐயா முன்னாள் MC, பங்காரம்மன் திரு சின்ன முன்னாள் கவுன்சிலராக முன்னாள் MC ஐயா அவர்கள் அடியர்கள் இருவருக்கும் இங்கு இன்றைய உபயதாரர் குடும்பமாக உபயதாரருள் ஒருவராக இருந்து மரியாதை செய்ய வேண்டும் என்ற விழா குழுவிலே ஒருவராக இருந்து செயல்படக்கூடியவர். இந்த விழாவிலே சிறந்த முறையில் விளம்பர நிகழ்ச்சிக்கு தொலைக்காட்சி நண்பர்களோடு தொடர்பு கொண்ட அவ்வப்போது இந்த விளம்பரத்தை தொலைக்காட்சியிலேயும் நியூஸ் பேப்பர்களிலேயும் கொடுத்து வரும்படியான அன்பு ஐயா. அளவலாவி புலங்களில் ஒருவர் முன்னாள் கவுன்சிலர் TV சீனிவாசன் ஐயா அவர்கள் அடியர்களுக்கு பட்டு பீதாம்பரத்தை ஒரிஜினல் பட்டு அடியர்களுக்கு பட்டாடையை பொருத்தி மதிப்பிற்கு மரியாதைக்குரிய கன்னிவேல் ஐயா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அண்ணன் இசையாளர் அவர்களுக்கு நம்முடைய சீனிவாசன் ஐயா அவர்கள் விழா குழுவில் ஒருவராக இருப்பவர் பட்டாடையை போர்த்தி கௌரவத்தை தருகிறார். அவர்கள் குடும்பத்தின் சார்பிலே அடிகள் மீது அளவலாவி அன்பு கொண்டவர் விடந்தாய். அடியனுக்கு பெரும் மகிழ்ச்சியை அளிக்கின்ற வகையிலே நாங்கள் கேட்ட சொற்பொழிவுகளை நாங்கள் கேட்ட சொற்பொழிவுகளில் எங்கள் மனம் கவர்ந்த அந்த வார்த்தைகள் உங்கள் வாக்கிலிருந்து வருகிறது. அதனால் என்னால் அடியர்களுக்கு நினைவு பரிசையும் வழங்கியிருக்கிறார்கள். இந்த கூட்ட சகல சௌபாகியங்கள் பெற்று அவர்கள் எண்ணம் உயர்வானது, உள்ளம் உயர்வானது, அப்படியே உயர்வான பதவிகள் பெற்று செய்து கொண்டு நீண்ட ஆயுளோடும் நிறைந்த செல்வத்தோடும் சிறந்த கல்வி ஞானத்தோடும் அவர்கள் வம்சம் தழைத்த எல்லா புகழும் பெற்று எல்லா நலனும் பெற்று தனம் தானியம் கல்வி பேரு அழகு புகழ் வீரம் நன்மக்கள் பேரு நல்ல நட்புறவு என்ற 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று பாஞ்சாலி அம்மனையும் அத்திகிரி வர அடியன்கள் சொற்பொழிவு நிகழ்த்துகின்ற போது அதிகமா குரல் வளம்
எதிர்காலத்தை நோக்கி சாமி சுடுதண்ணியே குடிங்க அப்படின்னு சொல்லி அடியர்களுக்காக ஒரு கிளாஸ்க்கு அன்பளிப்பாக பிள்ளையார் கோயில் அர்ச்சகர் வெங்கடேஷ் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறதா? கார்த்திக் மோகன் பாலாஜி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அந்த கேமரா பாருங்க. அந்த